பாடலாம் சொல்லணும்னு நினைக்க கூடாது. அதுக்குள்ள விவரம் இருக்கு, அதுக்குள்ள விவரம் இருக்கு. கோவலனும் மாதவியும் அந்த பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது கோவலன் காவிரி நதியை பற்றி பாடுவார், அந்த மாதவியோ சோழ மன்னனை பற்றி பாடுவார். அப்படி பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அதுல வந்துடும், 1000 உறவுகளை நாடி செல்வார் அரசர்கள், அதையே நீதி என்று உரைப்பார் என்று ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்தோட கோவலனுக்கு நெஞ்சில சூடு வந்து, ஆஹா இவா நம்மளைத்தானே சொல்லுதா, நம்ம கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்ட வந்துட்டவே, புரியுதா, நம்மளைத்தான் சொல்லுதான்னு சொல்லி மாதவியும் பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு மீண்டும் கண்ணகி அடைந்து பாண்டிய நாட்டில் வந்து கொலையுண்டு கொடுங்கோலுக்கு இரையாகி இறந்தார். இப்பொழுது உன் மகனும் ஒருவருடைய அன்பு பாதத்தால் பாதிக்கப்பட்டு அவர் மனதை சிதறடிக்கப்பட்டு தாய்ப்பாசமற்ற மகனாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கால்வல்வா இப்ப அந்த பிள்ளைய உன் பக்கத்துல கொண்டு வரணுமா? யாரெல்லாம் பையனுக்கு கொஞ்சம் புத்தி கிடையாது, பழக்கம் வேற, கால் வந்துட்டுவ. அதான் கோவலை நான் சொன்னேன், கேவலம். வர்ற உன் பிள்ளைய மனதை திருத்தி கொண்டு வர, குடும்பத்தோடு உன்னை இணைவார்கள், உனக்கு எல்லா துணையாகவும் இருப்பார். 5 முறைகள் என்னை நீ பார்க்க வர வேண்டும், வெற்றி அடைவார். வயிறார சாப்பிட்டு போ, அவசரப்பட்டு செய்யறார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாப்பிடுங்க, எங்கேயும் பெறக்கூடாது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தாத தமிழ் வந்து முடிக்கின்றது. ஸ்ரீ சக்கர நாயகி, உலகத்தை காக்கும் ரட்சகி, அன்னை காஞ்சி காமாட்சி, காஞ்சிபுரம். ஸ்ரீ சக்கர நாயகி, உலகத்தை காக்கும் ரட்சகி, காஞ்சிபுரம். வாங்கோ, கால் வந்துட்டாங்கோ. நீங்க காஞ்சிபுரமா? காஞ்சிபுரமா? பொய் சொல்றது மாதிரி தெரியுது. காஞ்சிபுரம் பக்கத்துல என்ன ஊர்? பால்சேரியா? மெயின்ல இருந்து 2 பிரிவா பிரிஞ்சா ஒரு பெல்லு தெரியுது உங்க ஊர்ல. ஆமா, என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். பம்பா நதி போவீங்களா? சபரிமலை பம்பை போவீங்களா? நான் இப்ப பாண்ட பாட்டு என்ன பாட்டு? என்ன வர வேண்டும் கேளுங்கள், சபரிநாதனை வணங்குங்கள். என்ன வேண்டும் உனக்கு? பக்கத்துல வா, கண்ணை மூடு. இந்த வருஷம் தை மாதத்துல கற்பம் தரிமிக்கும், அதுல ஆம்பளை பிள்ளை தோன்றும். ஜோதி ஐயப்பன் பேர் வை, இந்த புண்ணியம் கிடைக்கும். பக்கத்துல வா. சிக்கனு பிடி, சிக்கனு பிடிப்பேன் மைனா போன மாதிரி பிடி, ஒத்த கைட்டு பிடி, நல்லபடி. கண்ணமுடி, மூச்செடு. நுரையீரலில் ஈரச்சத்து இருக்கிறது. மூச்சு எடுக்கும் பொழுது சில குறைபாடுகள் தோன்றுகிறது.
சாதாரண மருத்துவத்தால் குணமாகும். கவலை வேண்டாம், ஆயுளுக்கு கண்டமில்லை. கால் ஒன்று வரலாம். வாலஜாபாத்ல ஒரு ஊர் உண்டு. நீங்க எந்த ஊரு? நான் காஞ்சிபுரத்தை தானே கூப்பிட்டேன். நீங்க ஏன் வந்து நீங்க என்னையா சொல்றாரு? அது காஞ்சிபுரம் மாவட்டமா? அப்படி சொல்ற. இந்தா பௌர்ணமி அன்னைக்கு வரணும். மருத்துவத்தால் இவனை குணமாக்கி நான் தருவேன். இந்தா காசு பணத்தார இன்னொரு வீடு கட்டதுக்கு வாய்ப்பு தரேன். ஒரு கார் வண்டி கிடைக்கும். புண்ணியமாக இருக்கோ. அடுத்து பேசுவோம். படிச்சு வேலைக்கு போவோம். பாப்பா கால் வந்து பாப்பா. எங்கள் தமிழன்னை பெற்றது எத்தனையோ, திங்களாய் தென்கதிராய் சேர்ந்து வரும் நல்லமிழ்வாய். பக்கத்துல வந்து தர்கா பள்ளிவாசல் எங்க இருக்கு? இவர் யாரு? நீ இருக்க இடத்துல கிடையாதோ? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை யாரு கூப்பிட்டா? பெரிய நச்சா இருக்கிறீங்களா நீங்க எல்லாருமே? ஒண்ணு முறை கால் வந்துட்டுவாங்க. ஒருத்தன் இருக்குங்க, ஒருத்தன் இல்லைங்க. உங்களுக்குள்ளேயும் இந்த குழப்பம் இருந்தா எப்படி தீர்மானம் பண்றது? என்ன வரலாம் வாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? கையில கல்ல பிடி. கைய மூடு. கைய என் கைய சிக்கன பிடி. விடாமே. கை கடிக்குதா, கை கடிக்குதா, கை கடிக்குதா. தம்பி, உன்னுடைய வீட்டுல ஈசானத்து எல்லையில பூமிக்கு கீழே ஒரு கலையமும், அந்த கலையத்துக்குள்ள மண்டை ஓடும். அந்த மண்டை ஓட்டுக்குள்ள செந்தகடும் எலும்பச்சம்பழமும் முட்டையும் ஓதி வச்சிருக்கிறாங்கடா தம்பி. அதனால உன்னுடைய வீடு இப்போ வளராமல் இருக்கும், முழுமை பெறாமல் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் படுக்கையில் கிடக்கக்கூடிய நோய்வினிகள் காட்டி நொந்து இருக்கும். இவைகளெல்லாம் நடந்திருக்கும். இதுக்கு காரணம் இதுதான். இப்போ உனக்கு பணமும் வேணும், அதை வளர்த்தும் தரணும். கால் வந்துட்டு உங்க வீட்டை தாண்டி போனா கல்லறை சமாதி மாதிரி தெரியுது. அது எங்க இருக்குப்பா? நான் வீட்டை தாண்டி போனான்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தெரியுது. இருக்கா? கால் வந்துட்டா இங்க இருந்தா எடுத்திருக்காங்களா? சரி, ஓகே. அந்த எல்லையிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு வச்சதுதான். அதுக்குத்தான் அந்த எல்லை வரை நான் போயிட்டு வந்தேன். அதுல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். தை மாதத்துல வீட்டை கிரகப்பிரவேசமாக்கி விளக்கேற்றத்துக்கு வழிவகுத்து தாரேன். நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய இடத்துல பணம் வந்து உனக்கு சேரும். அந்த பணத்தை வாங்கி தாரேன். இந்தா வீடு கட்டி வசமா ஆனதவா. வாப்பா வாப்பா. இந்தா ஓய் ஓகத்துப்படிதான் பணம் வரும். அதுக்குத்தான் அந்த காசை வாங்கி புண்ணியமாக இது. என்ன கருத்தாமே? அப்படியா? திருவண்ணாமலைக்கு போயிருக்கியா நீ? அங்க என்ன சொல்லிட்டு வந்த? சரி, கரெக்ட். புண்ணியம் கிடைச்சாச்சு, சந்தோஷம். நல்லா இருக்கும். வாமா. ஊர் மாதிரி வந்தா உத்தரவு கிடைக்காது.
என்ன வேணும் பையனுக்கு? கல்யாணம் இந்தா கரெக்டா பௌர்ணமிக்கு வந்து சார் கல்யாணத்தை நடத்திட்டாங்க. என்ன இந்தாடா குட்டியா, உங்களுக்கு காஞ்சிபுரமா? காஞ்சிபுரத்துல எந்த இடம்? ஐயப்பன் மெட்ராஸ்ல நான் இருக்கு. ஐயப்பன் தாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு. ஐயப்பன் தாங்க 1 2 3 4 5. ஒரு கடையில நவதானியத்துல பலகாரங்கள்லாம் போட்டு விற்கிறாங்களே, அது உங்க ஏரியா தானா? காலத்துல நல்ல பணம் உரையில வச்சு தாராங்க, திங்கிறதுக்கு நல்லா இருக்கு. தம்பி இங்க உட்காருங்களேன். மகா கணபதி சாப்பிட்டு போயிருங்க. சரி, என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல வாடா. கண்ணை முடிக்காம. யாருக்காவது ஆபரேஷன் நடந்துச்சாடா? என்ன ஆபரேஷன் அது? சரி, கண்ணை முடி. உன்னுடைய வீட்டுக்குள்ள வாரிசுகளுக்கும் வாழ்க்கை அமையதுக்குரிய பாவதோஷங்கள் இருக்கு. அதனுடைய காரணத்தால் 1.25 ஆண்டுகள் மங்களகரமான காரியத்தில் தடைகள் தோன்றிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கத்து புஜமும் முதுகு வலியும் உனக்கு இருக்கும். இருக்க கால் விட்டுவ. ராவணா சும்மா இருக்கியாடா? உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன். ஜென்மபாவ தோஷம் இருக்கு, அதை நீக்கிறதுக்கு வேண்டிய வழிகள் 3 சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். மனதில் நன்றாக புரிந்து கொள். ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடுதல், திருநள்ளாரில் தீர்த்தமாடுதல், திருக்கடையூர் அபிராமியை தொழுது வணங்குதல், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பாவநாதத்திலே தீர்த்தமாடுதல், அதற்கு பின்பு மீண்டும் என்னை தொடர்ந்து கொள்ளுதல். இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையை அமைச்சு தார, வாரிசு பிறக்கக்கூடிய பாக்கியத்தையும் தார. கால் எடுத்து வரலாம். வரலாம். தொழிலை பற்றி பேசுறதுக்கு உத்தரவில்லை. நாளை காலையில் என்னை பார்த்து செல்ல பயனுடையதாக இருப்பீர்கள். நன்றாக இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் வருகவே வருகவே. தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாருங்கள். பூமாலை வைத்திருப்பவர்கள் அங்கே நில்லுங்கள். அழைக்கும் போது வாருங்கள். யாருக்கு கேட்கணும்? கால் வந்துட்டு வாங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம்? அங்கேயும் ஒரு ராமநாதபுரம் இருக்கா? ரெங்கா ரெங்கா ஓடிவா, பாண்டு ரெங்கா ஓடிவா. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? இருக்கா? பாண்டரங்கன் இருக்காரா? வாங்க. ஆஞ்சநேயர் வராரா? இருக்காரா? சரி, ஓகே. பிள்ளை உங்க சொல்ல கேக்குதா? என்ன வேண்டும்? இந்த கையை பிடியுங்கள். நல்ல இறுக்கமா பிடிங்க. கண்ண முழுக்கங்க. தரங்க. நீ கண்ண முடியுமா? பிள்ளைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் நடக்க. வெளிநாட்டுக்கு போவதுக்கு பிளான் நடக்கு. புரியலையா? அப்ப விட்டுட்டு போனா உன் பிள்ளை எப்படி வாடுவான்? வாட மாட்டான்ல. சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் விட்டுவாங்க. ஏய் 5 வீட்டுக்காரா, என்ன பேசுத? பஞ்சஸ்தலாதிபாரி பிள்ளை ஒழுக்கமான பொண்ணு, மன நிறைவான பிள்ளை.
அவங்களுக்கு அதை புரிய முடியாத மனக்குழப்பமும் பெரியோர்களால் இடைஞ்சல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் பொண்ணுடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் வாழணுங்கிற சிந்தனைகள் எல்லாம் தோன்றி மனக்குழப்பங்களை அடைந்து மாங்கல்யத்தை கூட சுமப்பதற்கு மனவேதனை அடைந்தாள். உண்மையா? தானே சென்று காவல் நிலையத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ வழக்கு பதிவு செய்யலாமா என்ற எண்ணமும் அவள் உள்ளத்தில் தோன்றியது. ஆனா அந்த நிலைகளெல்லாம் இந்த கர்மாக்கள் கடந்தன. நீங்கள் ஓரளவு தெளிவும் மனப்பக்குவம் உடைய செல்வ மக்கள். நீங்கள் பரமாக வளர்த்தீர்கள் உங்க பிள்ளை. அவளுடைய வாழ்க்கையை நான் சரியாக்கி பிரியாம காப்பாத்தித்தாரேன். வேற என்ன வேணும்? என்னை மதியம் பார்த்துட்டு போங்க, வெற்றி உண்டு. இந்தாப்பா உன் நேர்மையான உள்ளத்துக்கு உன் பிள்ளை நல்ல வாழ்வான். களங்கமில்லாத பெண்மணியை உன் பிள்ளையை கண்ணியமாக வாழ வைப்பேன். கோயம்புத்தூர் மனநிலைகள் சரியில்லை எனக்கு. வாங்க, யாரெல்லாம் வந்தீர்கள்? இது யாரும் கால் வாங்க உட்காரணும். பக்கத்துல வாங்க. உட்கார முடியாதப்பா? சரி சரி. என்ன செய்து உடல்ல? இந்த காலில் ஆபரேஷன். என்ன வேண்டும்? சின்ன வயசுல தோல் வியாதினால பிரச்சனை. யாருக்கு? கண்ணம் கண்ணம் இந்த விரல நீட்டு ஒண்ணுமே கலத்த வேண்டாம், நானே பார்த்துறேன். இன்னொரு தடவை கால். நீ எதுக்காக தம்பி வந்த? உனக்கு இதுல நம்பிக்கை இல்லையே அதிகம். நான் எத்தனை ஒரு உள்ளத்தை அளந்து பார்த்தவன், ஆழ்ந்து பார்த்தவன். எனக்கு தெரியாதா இதெல்லாம்? இந்த நோய் எந்த சாமியாராலும் தீராது, எங்கேயும் தீராது மாமா. நீ வீணா அலையாதுன்னு உனக்கு புத்தி சொன்ன பேர் கால் வந்து உண்மையிலேடா. பிறவி நோயின்னு சொன்னேன். உணவெல்லாம் வெள்ளைப்படுதல், கேன்சர், தோல்ல சோரியாசிஸ் மாதிரி இருக்கிற நோய்கள், இதெல்லாம் இந்த பிறவில தீராது. அவன் சயின்டிபிக்கா தெரிஞ்சுதான் உனக்கு சொல்லியிருக்கான். சயின்டிபிக்கா சொல்லியிருக்கிறான். சித்த வைத்தியத்தில் நிறம் மாறும், அடுத்து சொறி வராமல் நிறுத்தி கொள்ளலாம். ரத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கிருமிகளை மாற்றணும். அதுக்கு மட்டும்தான் நம்மளால இயலாத ஒரு விஷயமே. ஆனா இதற்கு அடுத்து இந்த நோயை உனக்கு வளர விடாம தடுத்து தாரேன். கால் வந்து என்ன வரலாம். இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும் பூரண நம்பிக்கையோடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தலையில தேய்ச்சி குளிக்கணும். என்ன? ஆமா, உடம்புல தேய்க்க கூடாது, தலையில தேய்ச்சி குளிக்கணும். வெற்றி அடைவாள். இந்த விபூதி தொடர்ந்து பார், உன்னை காப்பாற்றும். அது எந்த தயக்கமும் இல்லை. இந்த மகனே விபூதி, உன் அறிவுக்கு எனது வாழ்த்துக்களப்பா, வாழ்க. ஆமா, அவன் உலகத்துல மூட நம்பிக்கை வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான். கடவுளுங்கிற சக்தியை அவன் இகழலையே. என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? ஆண்டவன்கிற சக்தியை நீ குறை சொல்லவே இல்லையே. ஆனால் அவன் அறிவாளி தான். உன் அறிவுக்கு என் வாழ்த்துக்கள். வயதால சாப்பிட்டு போ, சந்தோஷமா இருக்கு. நானே உன்னைய மாதிரி போனவன வந்தாங்க, அதுதான் உன்னைய வாழ்த்துனேன். நல்லா என்ன நினைச்சா என்ன? அடுத்த பைத்தியம் கோயம்புத்தூர். யாரப்பா நீ? உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா. அதான் எங்க இருக்காருன்னு கேட்டேன். அடியற்ற மரப்போல் வேதனையுற்று வந்த பெண்மகள் இவள். என்ன வேண்டும் உனக்கு? யார் வரணும்? அவர் எங்க இருக்காரு? இங்க வந்து உட்கார், கண்ணை மூடி நிமிந்து உட்கார். அந்த சொத்தை தடுத்து கொண்டு இருப்பவர்கள் 3 பேர்கள்.
உண்மையா? மூன்றுவருடைய மனதையும் மாற்றி ஒரு பகுதியை உனக்கு நான் வாங்கி தரேன். அடுத்து அவர்கள் பக்கத்துல நீ போகவே கூடாது. கால் நோட்டு. கர்மசாமிக்கு மகளே, 3 முறை என்னை பார், வெற்றி அடைவாய். இந்த வருடத்தில் 9வது மாதத்தில் உன் சொத்துக்கு ஒரு பைசை கூட வச்சு பேசி 2 நண்பர்களால் நல்ல விவகாரத்தை பேசி உன்னுடைய பங்கு வழங்கப்படுகிறது. வெற்றி அடைவாய். வயிறார சாப்பிட்டுப்பா. என்னவன் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்கக்கா, கால் வந்துட்டாங்க. மனசு இன்னும் கொஞ்சம் அங்க போக வேண்டியிருக்கு. உன்னுடைய பணத்தை ஒருவர் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறார, அவர் கண்டிப்பாக தருவாரா தரமாட்டாரா, தர வைக்கிறதுக்கு என்ன வழி என்பது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனை. கால் அனுப்புவோம். நடக்கும், ஏற்றுக்கொள்வார் உண்டு பூவரை. புரியுதா? ஆனா மைனஸ் இன்டு மைனஸ் சொன்னா உனக்கு ஒரு குறை இருப்பது போல் அந்த பெண்ணுக்கும் ஒரு குறை இருக்கும். ஏற்றால் உன் வாழ்வு புனிதமாக்கப்படும், ஆனந்தமாக இருப்பாய். இன்னொரு தடவை கால் விட்டு. அப்படிதானே இப்போது வரும். சாடிக்கேத்த முடியை தானே கொடுக்க முடியுங்க, சேராத முடி எங்க போய் இருக்க? கர்மசாமிக்கு அதே மாதிரி இந்த பணத்தை நீ வாங்காமலே ஒதுங்கிறணும், இவ இருக்கக்கூடாது என்று நினைத்து சில தவறுகளும் தடைகளும் நடந்து உன் மேனியில் பல்வேறு வேதனைகள் தொடர்ந்து வந்தன. அந்த நிலைகளை மாற்றி உனக்கு பணத்தை நான் வாங்கி தரேன். ஒரு அதிகாரி ஒருவர் என் மூலமாக வந்து அந்த பணத்தை உனக்கு வாங்கி தருவான். கால் வந்து என் தாயகமே, என் தமிழகமே, இப்படியெல்லாம் இருக்கலாமா? கண்ணமுடி ஆத்தா, நல்ல கண்ணமுடி, என்னையுமே பிரார்த்தனை செய். இந்தாமா பணத்தை வாங்கி என்னை பார்க்க வருவாய். வெற்றி உண்டு மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாய். அதை பற்றி இன்னைக்கு உத்தரவில்லை, அடுத்த உத்தரவுல பேசுவோம். கர்மசாமிக்கு கோயில் பெட்டி. வந்தே மாதரம். காலம் சொல்லலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வற்றாத தமிழ் என்று தங்கே முழங்கு. எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக இணைந்தார். உட்காரலாம். உன்னுடைய தந்தையார் வழியில் உள்ள உறவினர்கள் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தை பெற்று வெறுப்புக்குரியவராக ஆனார்கள். அதனுடைய சூழ்நிலைகளால், பல மந்திர தந்திரங்களால் உன்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, பணங்கள் நஷ்டமாக்கப்பட்டு, ஓர் உயிரை இழக்கக்கூடிய வேதனைகளும் நடந்தன. காலம் உங்கள் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்ட தெய்வமே கருப்பசாமி தான். சமீபமாக
1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தகப்பனாருடைய மனதுக்கும் உங்கள் மனதுக்கும் பல போராட்டங்களும் குழப்பங்களும், குழந்தை இல்லாத குறைகள் உனக்கு மனோதத்துவ ரீதியாக மனதில் பாதிக்கப்பட்டு இருக்கு. தொழிலில் வருமானங்கள் பெருமையா கிடைக்காத காரணத்தினால் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய முடியாதோ என்ற ஒரு குழப்பம் இருக்கு. குடியிருக்க உரிமையான வீடு நிலைக்குமா நிலைக்காதா என்ற குழப்ப உணர்ச்சி உன் உள்ளத்தை அடிக்கடி தூங்காமல் துடிக்க வைக்கிறது. கால் வந்துவா. இப்பொழுது இரவில் இருந்து சிந்திப்பது போல் சரியாக தூங்காமல் உணர்ந்து கொண்டிருப்பான். இருக்கியா? சில சமயத்தில் கை கால்கள் ஒரு நடுக்கம் எடுப்பது போன்ற உணர்வுகள் தோன்றும். அது சாமி அல்ல, உள்மனதிலே இருக்கின்ற பயத்தின் வளர்ச்சி. ஆனா உனக்கு கர்மசாமியுடைய அருள் உன் குடும்பத்து வாரியாக கிடைக்கும். இந்த குழப்பங்களிலிருந்து உன்னை தெளிவாக்குவதற்கு தான் இத்தனை விளக்கம். ஒரு கால் வந்துட்டுவான். கத்தி எங்கப்பா? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. பக்கத்துல வா. இந்த குடி. கர்மசாமிக்கு 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 குடியா. உன்னுடைய உடலில் இருக்கின்ற பஞ்சேந்திரியங்களும் அடக்கி உன் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை தெளிவுடையவனாக்கிட்டேன். இனிமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னால உன் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் உண்டு. அந்த சக்தி இன்றிருந்து தொடங்கும். புனிதமான வாழ்வு நிலைக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான். என் பெயர் கர்மசாமி. பணம் தந்தாச்சு. நல்லா புண்ணியமாக புண்ணியமாக வயிறார சாப்பிட்டு போங்க என் செல்ல மக்களே. கோவில்பட்டி இருங்க இருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? எந்த இடம்? சாத்தூர். உங்களுக்கு? நீங்க பூமாலை கறி கொடுக்கவே இல்லையே. உங்களை நான் கூப்பிடல. வெயிட் பண்ணுங்க. பெயிண்ட் அடிக்கிறான் மரக்கட்டைக்கு. மரத்தொழில் பார்ப்பவன் பாப்பா. அக்கா உங்க வீட்டு பக்கம் முனீஸ்வர சாமி உண்டுமா? பக்கத்துல ஒரு கடை உண்டுமா? அப்ப நீங்க தானே. உங்களை கூப்பிடுற இருங்கோ. நீ கால் விட்டுவ. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் குழப்பங்கள் வந்து அந்த மனைவி தற்கொலை செய்து சாகுவதற்கு காரணமாக இருந்தது உன் குடும்பம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த பாவத்தின் அடிப்படையில் உன் பெண்மகள் வாழாமல் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாள். உன் மகளுக்கு புனிதமான வாழ்க்கை தொடங்காமல் இருக்கும். நீ இருக்கின்ற வீட்டில் சுவர்களும் பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கும். கால் ஒன்றுவா. உன்னுடைய எண்ணெயில் எட்டி பார்த்தான். அருவாளை பிடிச்சு பழி வாங்கக்கூடிய சொல்லமான இருப்பான். இருக்கானே? பாத்துக்காங்க. இப்போ உன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? ஆம்பளை பையனுக்கு வேணுமா? 2 பேருக்குமே நடக்கணும். என்னை தொடர்ந்து பிடித்துக்கொள்.
பாவங்களை நீக்கி வெற்றியாக்கி தருகிறேன் மகனே. வருகின்ற அடுத்த உத்தரவுல அதை பேசுவோம். போயிட்டான். கோயில்பட்டி மாவட்டம் சாத்தூர். கால் வந்துட்டு வாங்க அக்கா அவர்களே. சாத்தூர் என்ன விஷயம் கேட்டு பார்க்கவா? அப்படியா? ஏன் நீதிமன்றத்தின் வாசலுக்கு என் குதிரை போகுது? என்ன விஷயம்? மாப்பிள்ள கோர்ட்டுக்கு போறீங்களா? போறீங்க. அதான் வாசலுக்கு தானே போயிருக்கு குதிரை. போகவா வேண்டாமான்னு பார்க்கண்டாமா? கால் வந்துக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மருமகன் வேறொரு திசையிலே திரும்பி தன் வீட்டை சார்ந்தவர்களும் உறவினர்களாலும் புதிய உறவை உருவாக்கி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க அவனுடைய மனதை மாற்றி விட்டார்கள். ஆகினால் உன் பிள்ளை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாய். அவனுடைய உள்ளம் பூரணமாகி இந்த பிள்ளையோடு வாழ்வானா வாழ மாட்டானா என்ற ஒரு ஐயப்பாட்டை தெளிவு பண்ணுவதற்காக என்னை நீ காண வந்தாய். கால் சொன்ன பயத்தை வயிறு சம்பந்தமான பிணி யாருக்கு? வயத்துல ஆபரேஷன். இன்னொரு தடவை கால் வர்றான். 3 மாத காலம் உன் பொண்ணுக்கு அவகாசம். அந்த அவகாசத்துக்கு நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு அங்க இருந்து காட்சியா தெரியுது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. புரியுதா? என்ன புரிஞ்சுது? அவரை நம்பாதே. 3 மாதம் பொறுத்திருந்தால் முழுமையான தீர்ப்பை உனக்கு உருவாக்கித்தாரேன்.